வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பு ரொம்ப தேவைங்க. உங்களுடைய இயல்பான தேவைகளுக்கு கூட நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கணுங்க. மனசங்கடம், சோர்வு, அழுத்தம் இதெல்லாம் மனசில் அதிகமாக ஏற்படுங்க. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல தடைகள், எதிர்மறை சூழல்கள்லாம் உங்களுடைய செயல்பாட்டை தடுக்குங்க, தாமதப்படுத்தும். வேலைப்பழு அதிகமாக இருக்கும். சின்னதாக முயற்சி எடுக்கிறதும் கூட பெரிய சிரமமாக தோணுங்க. உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குங்க. நிறைய புதிய யுக்திகள் நிறைய இருக்கும். அதை எல்லாத்தையும் செயல்படுத்த வேண்டிய சூழலுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அதனால் உங்களுடைய உடனடியாக செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும். முன்னேற்றம் அடையிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியங்க. நம்ம விரும்பிய வேலை செய்ய முடியாமல் நம்ம இருக்கிறதும் மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடுங்க. அதனால் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. பொறுமையாக இருந்தால் எல்லாமே நடக்கும். இருக்கிற நிலையை யோசித்து எப்படி செயல்பட்டு அது நம்ம முன்னேற முடியும்னு யோசிக்கணுங்க. உறவினர்கள், நண்பர்கள், பணியாளர்கள், வியாபாரிகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா குடும்பத்தில் புரிதலின்மை ஏற்படுங்க. கொஞ்சம் மனக்கசப்பு தவிர்த்துக்கணுங்க. அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய சொல்களையும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதம். உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப முக்கியங்க. அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தாலே நம்மளுக்கு எல்லா காரியங்களும் சரியாக நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. பொறுமையோடு இருந்தீங்கன்னா எல்லா சிரமத்தையும் தாண்டி நல்லா இருக்க முடியுங்க. கடுமையாக சவாலான மாதமாக தான் இது உங்களுக்கு பொதுவாக இருக்கும். ஆனாலும் பொறுமை, திட்டமிடுறது, அமைதியாக செயல்படுறது, இது மூலமாக வர சிரமங்கள் எல்லாத்தையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. நன்றி, வணக்கம்.